பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 8வது ஸ்லோகம். प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्राममिमं कृत्स्नम् अवशं प्रकृतेर्वशात्. प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः பூதகிராமமிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர்வசாத். பெருமாள் என்ன சொல்கிறார் அர்ஜுனன்கிட்ட, என்னோட பிரகிருதி இது வரைக்கும் நான் இந்த மகான் அதாவது பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் அது கூட்ட எல்லா 22 24 தத்துவங்களையும் சேர்த்து இந்த சிருஷ்டிச்சிருக்கிற இந்த பிரகிருதி இருக்கே, இந்த பிரகிருத்தியை வசப்படுத்தி அதனை பிரகிருத்தியோட வசப்பட்டதுனால எல்லா விதமான அதாவது இதில் வசப்படாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கு இல்லையா, அது எல்லா பூதகிராமம் எல்லா பொருள் கூட்டத்தையும் திரும்ப திரும்ப உற்பவிக்க செய்கிறேன். விஸ்ருஜாமி புனః மீண்டும் மீண்டும் என்ன பண்ண சொல்கிறார், அதே மாதிரி உற்பத்தி பண்ண வேண்டும். எது அதில் இந்த வசத்தில் உட்படாத சக்திகள் என்னெல்லாம் இருக்கோ வசப்படாத புது எல்லா சிருஷ்டி எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் செய்விக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஒரு பிரகிருதி சொல்லியிருக்கார் பெருமாள். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டபிய, இந்த பிரகிருதி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது மகத் பிரம்மம் அப்படின்னு 14வது அத்தியாயத்தில் ஒரு பிரகிருதியை பற்றி சொல்கிறார். அவ்யாக்கிருதா பிரதானஹா அப்படின்னு அது மூல பிரகிருதி. அதே மாதிரி கீதையோட 8வது அத்தியாயத்தில் 18 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பிரகிருதிம் அவ்யக்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே சொல்லிக்கிற பிரகிருதி அது ரெண்டும் மூல பிரகிருதி இல்லை, அப்பப்போ அந்த நடுவில் போகிறது மட்டும். அந்த அவ்யக்தத்தில் ஏற்படும் பிரளயத்தில் பிராணிகளின் காரண சரீரம் எஞ்சி நிற்கும். ஆனால் இந்த பிரளயத்தில் மகா பிரளயம்னு சொல்லும்போது காரண சரீரமும் லயமடைகின்றது. அங்கு பிரம்மாவின் இரவு, அதாவது 18வது அத்தியாயத்தில் சொல்கிற பிரகிருதிக்கும் அப்புறம் 14வது அத்தியாயத்தில் சொல்கிற அவ்யாக்கதா பிரதானஹா அப்படின்னு அந்த சைடில் சொல்கிறதும் அதெல்லாம் என்னது பிரம்மாவோட ராத்திரி. ஆனால் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற பிரகிருதி மீண்டும் மீண்டும் உற்பவிக்க செய்கிறேன்னு சொல்லும்போது இங்கு பிரம்மாவின் ஆயுள் முடிவு. சென்ற ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா, கல்பக்ஷயே, அதுபோல் 2000 சதுர்யுகம் பிரம்மாவோட ஒரு நாள், ஒரு 1000 சதுர்யுகம் ஒரு இது. அதுபோல் 2000 சதுர்யுகம் இத்தனை வருஷம், 12000 தேவ வருஷம் ஒரு சதுர்யுகம்னு. அதுபோல் இங்கனம் பிரம்மாவின் ஆயுள் 100 அப்படின்னு அந்த மாதிரி பிரம்மாவின் ஆயுள் முடியும் பொழுது மகாபிரளயம் வருது. அதில் பெருமாள் எல்லாத்தையும் தன்னிடத்தில் லயமடைய செய்கின்றார் அப்படின்றதான் இந்த 8வது ஸ்லோகத்துக்கு உண்மையானது. அப்போது ஒரு பொருள். அப்புறம் பிரகிருதேர்வசாத் அப்படின்ற வார்த்தையில் ஒவ்வொரு பிராணியும் பிரகிருதியின் ஒரு அம்சத்துக்கு வயப்பட்டது. சிலது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். சில மனுஷனாக இருந்தால் அவன் ஒரு விஷயங்களுக்கு வசப்பட்டவன், பிராணிகளாக இருந்தால் 5 அறிவு உள்ள ஜீவனாக இருந்தால் அது சில விஷயங்களுக்கு வசப்பட்டது. அதே மாதிரி மரம் ஓரறிவு உள்ள ஜீவனாக இருந்தால் அது சிலதுக்கெல்லாம் வசப்பட்டது. அந்த மாதிரி வயப்படும் பொழுது சமஷ்டி பிரகிருதி பகவானுக்கு வயப்பட்டது. இந்த எல்லா பிரகிருதியும் பகவானிடத்தில் சென்று லயமடைய வேண்டும், அதுதான் ஏற்புடையது அப்படின்னு. அதனால் இந்த 8 9 அந்த ஸ்லோகத்திலலாம் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, தானே சிருஷ்டியை ஏற்படுத்துகிறார், தான் தான் சிருஷ்டிக்கு கர்த்தா, சிருஷ்டிக்கு மூல கர்த்தாவே நான் தான். அதாவது நம்ம சில ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம், ஒரு குயவன் மண்ணை வச்சுட்டு எப்படி அதில் பானை பண்ணுறான், பானை கொஞ்ச நாள் கழித்து நன்னா இல்லை அதில்
ஹீனம் வந்துடுத்துன்னா அது உடஞ்சா மீண்டும் அது மண்ணுக்கே போகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் பெருமாள் சிருஷ்டியை தானே சிருஷ்டித்ததாகவும் பிரகிருத்தியை வசப்படுத்தி கொண்டு சிருஷ்டித்ததாகும். இதில் இந்த வார்த்தை கூட நம்ம பெரியவாள்லாம் தான் வசத்தப்படும், ஏற்கனவே அது பெருமாளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் அது தான் தனியாக என்ன பண்ண வேண்டாம், தனியாக அதுக்குன்னு என்ன வசப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு. அதாவது ஒரு சின்ன விஷயம், தெரிஞ்ச விஷயத்தை பெருசாக இருக்கிறத கண்ணில் காட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன விஷயத்தை காட்டுறது எப்படியோ அதுபோல் பெருமாள் இந்த விஷயத்தில் பெரிய பெரிய விஷயத்தில் சொல்லி கொடுத்துட்டு உண்மையில் தான் சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்ச அப்படின்னு ஸ்வேதாவதார உபனிஷத்தில் 6:11 ஒன்று சொல்கிறார். உதாசீனன் அப்படின்னு, அதாவது கிரமமாக ஒரு விஷயத்தை தானே முன்ன நின்று செய்யும்போது அதுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இதுபோல் உண்மையில் தான் சாட்சி சேதாக கேவலோ நிர்குணஷ்ச அப்படின்னு பெருமாள் தன்னாலே தானே சிருஷ்டித்தது. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் தாண்டி பிரம்மாவின் 100 ஆண்டு காலம், 100 ஆண்டு வயதுக்கு அப்புறம் மீண்டும் மகாபிரளய காலத்தில் தன்னிடமே லயமடைகின்றது என்று கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.